இறைவனுக்கு வணக்கம். வரலட்சுமி விரதத்தின் கடைசி பகுதியாக இந்த வீடியோவை போடுகிறோம். இந்த வீடியோவில் தோரக்கிரந்தி பூஜை, அதாவது சரடு பூஜையும் அர்க்கிய பிரதானமும் ஜமா பிரார்த்தனையும் உபாயன தானம், அதாவது வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கோ அல்லது சாஸ்திரிகளுக்கோ தானம் செய்வது, புனர்பூஜை போன்றவை இதில் கூறப்படுகிறது. இதில் முதல் 8 பகுதியாக பிரித்து இந்த வரலட்சுமி விரதத்தை போட்டுள்ளோம். பொதுவாக ஒவ்வொரு பூஜைக்கும் 3 பிரிவுகள் உண்டு. ஒன்று ஷோடச உபசாரங்கள், அதாவது பூர்வாங்க பூஜைகளும், இரண்டாவது விக்னேஸ்வர பூஜையும், மூன்றாவது பிரதான பூஜையுமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பூஜையில் இந்த 3 பிரிவுகளுமே 8 பாகங்களாக பிரித்து அந்த சாமிக்குரியதையும் சேர்த்து இதில் போடப்பட்டுள்ளது. இதில் தேவையானதை எடுத்துக்கொண்டு இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை தினத்தில் பூஜை செய்து வரும் பொழுது வரலட்சுமி விரதம் மற்றும் ஒரு 3 அல்லது 5 வெள்ளிக்கிழமைகளுக்குள், வரலட்சுமி விரதத்துக்கு பிறகு 5 வெள்ளிக்கிழமைகளுக்குள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த வரலட்சுமி விரதத்தை பூஜை செய்யலாம். அப்படி பூஜை செய்யும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய பண கஷ்டம், மன கஷ்டம், பொருளாதார கஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து அவர்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கான அமைப்பை வரலட்சுமி விரதம் கொடுக்கும். எனவே அனைவரும் வரலட்சுமியின் பூரண அருள் பெற்று நன்றாக பூரண அருளை பெற்று அவருடைய ஆசியையும் பெற்று வாழ்வீர்களாக.